வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மருந்துளை. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இன்னேட் இம்யூனிட்டியை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய சின்ன ரீகேப். ஃபஸ்ட், ஒரு ஆன்டிஜன் நம்ம பாடியில் என்டர் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய இன்னேட் இம்யூனிட்டி, அதாவது நேச்சுரலாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இம்யூனிட்டியில் எக்ஸ்டர்னல் டிஃபென்சஸ் மற்றும் இன்டர்னல் டிஃபென்சஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்கும். எக்ஸ்டர்னல் டிஃபென்சஸ் லைக் ஸ்கின், மியூக்கஸ் மெம்ப்ரேன், அதுக்கப்புறம் நம்ம பாடியில் செக்ரேட் ஆகிற செக்ரேஷன்ஸ் மூலமாக அந்த கிருமி அழிக்கப்படும். அதையும் மீறி அந்த ஆன்டிஜன் நம்ம பாடியில் என்டர் ஆகும் பொழுது இன்டர்னல் டிஃபென்சஸ், அதாவது இன்டர்னலாக நம்ம பாடிக்குள்ளார இருக்கிற WBCs ஆக்ட் பண்ணி அதில் ஃபேகோசைட்டோசிஸ் இல்லை ஆன்டிமைக்ரோபியல் ஆக்ஷன்ஸ் நடந்து இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் இல்லை ஃபீவர், இந்த மாதிரி சில ஆக்ஷன்ஸால் அந்த ஆன்டிஜன் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா என்ன நடக்குது, அதுதான் அக்வயர்ட் இம்யூனிட்டி ஆர் அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி ஆர் அக்வயர்ட் இம்யூனிட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடாப்டிவ் இம்யூனிட்டி. இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்றது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் என்டர் ஆகிற ஆன்டிஜனுடைய ஜெனட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் பொறுத்தும் இல்லை அந்த செல்லுலார் க்ரோத்தை பொறுத்தும் தான் இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி ஆக்டிவேட் ஆகும். அண்ட் இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், ரொம்ப நாள் எடுக்கும் இது. ஸோ இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியே இன்னும் ரெண்டு வகைப்படுது. ஒன்று நேச்சுரல் அண்ட் ஒன்று ஆர்டிஃபிஷியல். ஸோ இந்த நேச்சுரல் அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னா, நேச்சுரலாகவே ஒரு ஆன்டிஜன் பாடியில் என்டர் ஆகும்போது நேச்சுரல் டிஃபென்சஸ் எல்லாம் கடந்து, அதாவது நேச்சுரல் இம்யூனிட்டியை கடந்து, இன்னேட் இம்யூனிட்டியை கடந்து அதனால் ஏற்படுற ஒரு எதிர்வினை அடாப்டிவ் இம்யூனிட்டி. இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியில், இந்த டைப் ஆஃப் நேச்சுரல் அடாப்டிவ் இம்யூனிட்டியில் அகைன் ரெண்டு வகை இருக்குது, ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேச்சுரல் அடாப்டிவில் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னா, ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு என்னென்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவாக அந்த செயலில், எதிர்ப்பு செயலில் செயல்பட்டு அதனால் வரக்கூடிய விளைவு தான் ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. பாசிவ் இம்யூனிட்டினா நம்ம பாடியுடைய இம்யூன் சிஸ்டம்க்கு எந்த ரோலும் இருக்காது. வேறஸ் அதே ஆன்டிபாடிஸ் சில பேர்கிட்டேருந்து, சில மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிறதுக்கு பேர் பாசிவ் இம்யூனிட்டி. நான் எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆன்டிஜன் நம்ம பாடியில் என்டர் ஆகுதுன்னா அது அந்த நேச்சுரல் டிஃபென்சஸ் எல்லாம் கடந்து அதனால் வர ரெஸ்பான்சஸ்க்கு, லைக் அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக நம்ம பாடி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவாக செயல்பட்டுருக்கு. இது நேச்சுரலாகவே ஒரு ஆன்டிஜன் நம்ம பாடியில் என்டர் ஆகும்போது நடக்கக்கூடிய செயல். இங்கே நம்ம இம்யூன் சிஸ்டமும் ஆக்டிவாக செயல்படுறதுனால இதை நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம எப்பவுமே சொல்லுவோம், சில ஆன்டிபாடிஸ் மதர்கிட்ட இருந்து பிரெஸ்ட் மில்க் மூலமாகவோ இல்லை பிளாசண்டா மூலமாகவோ உள்ளே இருக்கிற குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ தாய்ப்பால் மூலமாக ஆன்டிபாடிஸ் இம்யூனிட்டி குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல அந்த ஹியூமன், அந்த குழந்தையுடைய இம்யூன் சிஸ்டம்க்கு எந்த ரோலும் கிடையாது. அந்த ஆன்டிபாடிஸ் அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு பாஸ் ஆனது. ஸோ இங்கே ஹியூமன், நம்ம இம்யூன் சிஸ்டம் பாசிவாக இருக்குது, அதற்கு எந்த செயலும் கிடையாது. பட் இது நேச்சுரலாக நடக்கிறதால இது நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுவே அடாப்டிவ் இம்யூனிட்டி ஆர்டிஃபிஷியலாகவும் நம்ம செயல்படுத்தலாம். ஸோ செயற்கையாகவும் நம்ம நம்மளுடைய இம்யூனிட்டியை தூண்டலாம். ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் இதையும் ரெண்டு வகையாக சொல்லுவாங்க, ஆக்டிவ் ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவ் ஆர்டிஃபிஷியல் அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னா, வேக்சினேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சொல்கிறோம், ஒரு ஆன்டிஜன் நம்ம பாடியில் என்டர் ஆகும்போது நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் தூண்டுதல் அடைஞ்சு அதுக்காக ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது நேச்சுரலாக நமக்கு டிசீஸ் வரும்போது இந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அது நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. இதுவே ஒரு ஆன்டிஜன், அந்த நோய் கிருமியை நம்ம பாடியில் செலுத்தும் போது அந்த ஆன்டிபாடிஸ், அதே ஆன்டிபாடிஸ் தூண்டுதல் அடையும். ஸோ அதுக்கு பேர் தான் வேக்சினேஷன் ஆர் இம்யூனைசேஷன். ஸோ இந்த வேக்சினேஷனில் மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமியை ஏதோ ஒரு வகையில் நம்ம பாடியில் செலுத்துகிறாங்க. எதர் இட் ஓரல் ட்ராப்ஸ் மூலமாகவோ இன்ஜெக்ஷன் மூலமாகவோ நம்ம பாடிக்குள்ளே என்டர் பண்ண விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஆன்டிஜன் நம்ம பாடியில் என்டர் ஆகும் பொழுது நம்ம பாடியுடைய இம்யூன் சிஸ்டம்
ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவ் ஆகிடும். ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டாக ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கும். ஸோ இன்னொரு தடவை அந்த குழந்தை அந்த அந்த டிசீஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது, அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது ஏற்கனவே ஆன்டிபாடிஸ் நம்ம பாடியில் இருக்குது அப்படின்றதால இந்த அந்த குழந்தைக்கு அந்த நோய் வந்து ஏற்படாது. ஸோ இதுதான் வந்து அடாப்டிவ் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி, அதாவது ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஆர்கானிசம்ஸை நம்ம செலுத்துகிறோம். ஸோ இங்கே ஒரு கேள்வி கண்டிப்பாக நமக்கு வந்து எழும், லைக் ஒரு அந்த நோய் கிருமி நம்ம பாடியில் என்டர் ஆகும் பொழுது நமக்கு வந்து நோயின் வெளிப்பாடு இருக்கணும் இல்லையா, அந்த நோய் ஏற்படணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சின்ன ஐயம் வரும். ஸோ இந்த வேக்சினேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த வேக்சின்ஸில் வந்து அந்த நோய் கிருமி செலுத்தப்படும், ஆனால் அந்த நோய் கிருமியுடைய தன்மை வீரியம் குறைக்கப்படும். ஸோ குறைக்கப்பட்டு தான் ஒன்று அந்த ஆர்கானிசமுடைய ஸ்ட்ரக்சரை மட்டும் அதனுடைய ஃபுல் பவரையும் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அது வெறும் அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம பாடியில் செலுத்துவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய வீரியத்தை கம்மி பண்ணி அந்த ஆர்கானிசம்ஸை நம்ம பாடியில் செலுத்துவாங்க. ஸோ இதுதான் வந்து அடாப்டிவ் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. தென் அடாப்டிவ் ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னா இங்கே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்க்கு எந்த ரோலுமே இருக்காது. ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு நோய் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகியிருந்த ஆன்டிபாடிஸை நம்மளுக்கு செலுத்துறது. இப்போ நம்ம கொரோனா வைரஸ் வந்திருக்கும் போது கூட பிளாஸ்மா தெரப்பி பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது என்னன்னா, நோய் வந்திருக்கவங்க கிட்ட இருந்து, அதாவது COVID-19 பாசிட்டிவாக இருந்தவங்க அவங்களுக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் எங்கே இருக்கும்னா அவங்களுடைய பிளாஸ்மாவில் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்மாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம பாடிக்குள்ளே செலுத்தும் போது அந்த ஆன்டிபாடிஸை மட்டும் நம்ம பாடியில் செலுத்துகிறாங்க. ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம பாடியில் இருக்கும் பொழுது ஸோ கொரோனா வைரஸ்க்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணும் அப்படின்றது தான் வந்து அந்த அடாப்டிவ் ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. லைக் என்னென்னா ரிஜெக்ட் பண்ணும். சில டைம் வந்து நம்ம பாடி செல்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த பாசிவ் இம்யூனிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நான் இவ்வளோ நேரம் வந்து டைப்ஸ் ஆஃப் அடாப்டிவ் இம்யூனிட்டியை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி நடக்கும்போது என்னெல்லாம் செல்ஸ் மெயினாக ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, T லிம்போசைட்ஸும் B லிம்போசைட்ஸும் தான் மெயினாக ஆக்டிவேட். T லிம்போசைட்ஸ் மெயினாக என்ன பண்ணுன்னா, ஸோ இந்த ஒரு ஆன்டிஜன் நம்ம பாடியில் நுழையும் போது அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆன்க்கு அகைன்ஸ்டாக நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு வெப்பன் தான் வந்து ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிபாடிஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா 2 லாங் செயின்ஸ் அண்ட் 2 ஷார்ட் செயின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இதனுடைய ஸ்பேஸில் அந்த ஆன்டிஜன் வந்து பைண்ட் அப் ஆகிற மாதிரி இந்த ஆன்டிபாடியோடைய ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணும், அந்த ஆன்டிஜனை அட்ராக்ட் பண்ணி அதை வந்து அந்த ஆன்டிபாடிஸ் இட் வில் மர்ஜ் பண்ணிக்கும், அதனோட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதனுடைய பவரை வந்து இட் வில் டெஸ்ட்ராய், ஆன்டிபாடிஸ் வில் டெஸ்ட்ராய். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த B லிம்போசைட்ஸ் இதனுடைய காப்பி அப்படியே எடுத்து வச்சுக்கும். ஸோ இந்த காப்பியை எடுத்து வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா, இதே டைப் ஆஃப் மெமரி செல்ஸ் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இந்த ஆன்டிபாடிக்கான காப்பீஸ் அப்படியே ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஆன்டிபாடிஸ்க்கான காப்பீஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகிட்டு நம்மளுடைய பிளாஸ்மாவில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்க்குலேட் ஆகும்போது இந்த மெமரி செல்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கும், ஸோ மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த வெதர் அந்த ஆன்டிஜன் மறுபடியும் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் இந்த சேம் ஆன்டிஜன் நம்ம பாடியில் பல வருஷங்கள் கழித்து வரும்பொழுது அந்த ஆன்டிஜனை இந்த மெமரி செல்ஸ் என்ன பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்டிபாடிஸை உடனடியாக ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து அந்த ஆன்டிஜென்ஸை பைண்ட் அப் பண்ணிக்க சொல்லும். ஸோ அதனால தான் ஒரு நோய் ஏற்படும் பொழுது அதனுடைய ஆன்டிபாடிஸ் நம்ம பாடியில் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த தடவை அந்த நோய் வந்து வராமலேயே அந்த கிருமி நம்ம பாடியில் அழிக்கப்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, நம்ம ரொம்ப காமனாக சொல்லப்படுற ஒரு எக்ஸாம்பிள் அம்மை நோய். ஸோ ஒரு அம்மை நோய் நமக்கு ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா நம்ம லைஃப்பில் அப்புறமா வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப காமனாகவே சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், லைக்
அம்மை நோய் வந்து ஒரு வைரஸால் ஏற்படுறது. ஸோ இந்த வைரஸ் நம்ம பாடியில் ஃபஸ்ட் டைம் என்டர் ஆகும் பொழுது நம்மளுடைய இன்னேட் ரெஸ்பான்ஸ், அதாவது நம்மளுடைய நேச்சுரல் இம்யூனிட்டி ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இந்த டைமில் அடாப்டிவ் இம்யூனிட்டி ஆக்டிவேட் ஆகலை. நேச்சுரல் இம்யூனிட்டி ஃபெயில் ஆகும்போது நம்மளுக்கு ஃபுல் சிம்டம்ஸ் நமக்கு பாடி ஃபுல்லாகவே வெளிப்படும். ஸோ இந்த சிம்டம்ஸ்க்கு அப்புறமாக இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிறதுக்கு அப்புறமாக என்ன ஆகும், அடாப்டிவ் இம்யூனிட்டி ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டாகவே இந்த மீன் ப்ராசஸில் ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பட் இந்த டைமில் ஆன்டிஜனுடைய செல்ஸ் ரொம்ப ஹையராக மல்டிப்ளை ஆகியிருக்குன்றதால இந்த டைமில் ஆன்டிபாடிஸுடைய ஆக்ஷன் வின் பண்ண முடியாது. பட் இந்த ஆன்டிபாடிஸ் மெமரி செல்ஸ் ஆகி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். லிம்போசைட் மெமரி செல்ஸ் ஆகி பிளாஸ்மாவில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதே பர்சன் பல வருடங்கள் கழித்து அதே வைரஸால் திரும்பவும் தாக்கப்படும் போது இந்த டைம் இம்மீடியட்டாக நம்ம ஆன்டிபாடிஸ் அந்த ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணி செகண்ட் டைம் நோய் ஏற்படுத்தாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஹியூமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸோடைய வேலை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது T லிம்போசைட்ஸ். இந்த T லிம்போசைட்ஸுடைய மெயின் வேலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. T cells or T lymphocytes. ஸோ இந்த T lymphocytes மெயினாக வந்து என்ன பண்ணுன்னா பெப்டைட் ஆன்டிஜென்ஸை மேக்ரோஃபேஜஸில் இருக்கிற ஆன்டிஜென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் ஆர்எல்ஸ் அந்த மாலிக்யூல்ஸ் அந்த செல்ஸில் ரிலீஸ் ஆகிற சைட்டோகைன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதனுடைய அந்த சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி இமீடியட்டாக அந்த ஃபேகோசைட்டோசிஸ் நடக்கிற ப்ராசஸ்க்கு அந்த இடத்துக்கு போயிட்டு இமீடியட்டாக அதனுடைய ஆக்ஷனை படுத்துறதுக்கும் இந்த T லிம்போசைட்ஸ் இமீடியட்டாக ஆக்ட் பண்ணும். இந்த T லிம்போசைட்ஸ்லேயே நமக்கு வந்து 2 டைப் இருக்குது. ஹெல்பர் T லிம்போசைட்ஸ் அண்ட் சைட்டோலைட்டிக் T லிம்போசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. T லிம்போசைட் CD4+ T செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக என்ன பண்ணுன்னா ஃபேகோசைட்ஸை மெயினாக ஆக்டிவேட் பண்ணி அந்த மைக்ரோப்ஸை டெஸ்ட்ராய் பண்ணும். அதே மாதிரி சைட்டோலைட்டிக் லைசிஸ் அப்படின்னாலே என்னென்னா பிரேக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இந்த சைட்டோலைட்டிக் T லிம்போசைட்ஸ் என்ன பண்ணுன்னா இன்ஃபெக்டட் செல்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஆர் இந்த மைக்ரோபியல் ப்ரோட்டீன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ இதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து 2 வகையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் அண்ட் செகண்டரி ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த எஃபெக்டார் T செல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. இது வந்து ரொம்ப நாள் எடுக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜில் இந்த T லிம்போசைட்ஸ் வந்து அந்த இன்ஃபெக்ஷனை கம்மிப்படுத்தாது. அந்த செகண்டரி ரெஸ்பான்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஃபாஸ்டராக ஆக்டிவேட் ஆகும். அதாவது அது ஃபஸ்ட் டைம் ஆன்டிஜன் நம்ம பாடியில் இருக்கும்போது அந்த டைம் அந்த ஆன்டிஜனை கம்மிப்படுத்துறதுக்கான ஆக்ஷன் இந்த T லிம்போசைட்ஸ் எடுக்காது. பட் இதே T லிம்போசைட்ஸ் செகண்ட் டைம் நம்ம பாடியில் அதே ஆன்டிஜன் என்டர் ஆகும்போது இந்த டைம் ரொம்ப ஃபாஸ்டராக ஆக்டிவேட் பண்ணி இம்மீடியட்டாக எல்லா செல்ஸையும் ஆக்டிவேட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி அந்த சைட்டோடாக்சிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஏற்படுத்துறதுக்கு T லிம்போசைட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆன்டிபாடிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ்க்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா IgG, IgM, IgA, IgD அண்ட் IgEன்னு சொல்லுவாங்க. ஸோ இம்யூனோகுளோபின் G, இம்யூனோகுளோபுலின் M, இம்யூனோகுளோபுலின் A, இம்யூனோகுளோபுலின் D அண்ட் இம்யூனோகுளோபுலின் E அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிறைய பிளட் ரிப்போர்ட்ஸில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுடைய பிளட் ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம இந்த டேட்டாவை பார்க்குறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே என்னென்னா ஆன்டிபாடிஸ், ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டாக நமக்கு க்ரியேட் ஆகிற ஆன்டிபாடிஸ் தான் வந்து இந்த IgG, A அண்ட் M சொல்லுவாங்க. ஸோ இப்போ IgGனா என்னென்னா நம்ம பாடியில் கிட்டத்தட்ட 70 to 75% நம்ம பாடியில் சர்க்குலேட் ஆகிற டோட்டல் இம்யூனோகுளோபினில் 70 to 75% வந்து IgGயாக தான் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் எப்போனா செகண்டரி எக்ஸ்போஷர்ஸ் ஆகும்போது, ஒரு நோய் வந்து குணமடைஞ்ச பிறகு செகண்ட் டைம் நம்ம எக்ஸ்போஷர் ஆகும்பொழுது இந்த IgG ஆன்டிபாடிஸ் இருக்கும். இது வந்து பிளாசண்டாவையுமே கிராஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இந்த IgGக்கு இருக்குது. ஸோ இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸையும் அதனுடைய டாக்ஸின்ஸையும் நியூட்ரலைஸ் பண்ணும். இது வந்து டெஸ்ட்ராய் பண்ணாது, வேற நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஃபேகோசைட்டோசிஸ்
ப்ராசஸில் அந்த ஆன்டிஜனை ஆப்சனைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இந்த ஐஜிஜி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் ஐஜிஎம். இந்த ஐஜிஎம்ன்றது வந்து ப்ரைமரி இன்ஃபெக்ஷன்லேயே ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த ஆன்டிஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது இந்த ஐஜிஎம் வந்து செக்ரெட் ஆகும். பட் இந்த ஐஜிஎம் டைப் ஆஃப் இம்யூனோகுளோபின் பிளாசண்டாவை கிராஸ் பண்ணாது. ஸோ இந்த ஐஜிஎம்முமே இட் வில் என்ன பண்ணணும்னா காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன், தட் இஸ் சி ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணும். இப்போ வரைக்கும் அடாப்டிவ் இம்யூனிட்டியை பற்றி பார்த்துட்டே வந்திருக்கோம். ஸோ இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்றது என்னென்னா இன்னேட் ரெஸ்பான்ஸ்க்கு ஃபாலோட் பை அடுத்த ப்ராசஸாக நடக்கிறது வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி. இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டிக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுறது 2 T லிம்போசைட்ஸ் அண்ட் B லிம்போசைட்ஸ். ஸோ இந்த ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய காப்பீஸை எடுத்து வச்சுக்கிட்டு செகண்டரி டைம் இந்த ஆன்டிஜன் நம்ம பாடியில் என்டர் ஆகும்போது இந்த T லிம்போசைட்ஸ் அண்ட் B லிம்போசைட்ஸ் இமீடியட்டாக ஆக்ட் பண்ணி அதுக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய டிஃபெண்ட் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி 2 வகைப்படும், நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். நேச்சுரலியே 2 வகைப்படும், ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டினா நேச்சுரலாக ஒரு ஆன்டிஜன் நம்ம பாடியில் என்டர் ஆகும்போது நம்ம பாடியுடைய ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. வேறஸ் நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்றது வந்து ஃப்ரம் மதர் கிட்ட இருந்து நமக்கு பாஸ் ஆகிற ஆன்டிபாடிஸை வந்து நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இதே ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டினா மெயினாக வந்து இம்யூனைசேஷன். ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த ஆன்டிஜனை அதனுடைய வீரியத்தை கம்மி பண்ணி நம்ம பாடியில் செலுத்தப்படும் போது நம்மளுடைய இம்யூனிட்டி ஆக்டிவேட் ஆகும். ஸோ நம்மளுடைய இம்யூனிட்டியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம ஆர்டிஃபிஷியலாக வேக்சினை கொடுத்துட்ருக்கோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. வேறஸ் ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டினா இந்த இடத்துல நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்க்கு எந்த ரோலுமே இருக்காது, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட்டே ஆகாது. ஏற்கனவே ஒருத்தங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஆன்டிபாடிஸை நம்ம பாடியில் செலுத்துகிறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பிளாஸ்மா தெரப்பி. ஸோ இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.